அபி வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அபி வந்து இந்த மாதிரி வந்து நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல, எவ்வளோ நிம்மதியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராரு முரளி. முரளியை பார்த்துட்டோன்னு வந்து வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் இதுக்காக தான் சார் வந்தேன்னு சொல்லிட்டு காசு எடுத்துன்னு கொடுக்குறாரு. என்ன காசு அப்படின்னோடனே இந்த மாதிரி உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு. சார் உங்களுக்கு தெரியாதா சார், எங்கள் கடன் ஆல்ரெடி அடைஞ்சு போச்சு சார், வாணினுக்கு கொடுக்க வேண்டிய காசை நாங்களே சம்பாரித்து கொடுத்துட்டோம். நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார், ஒரே நாளில் 5 லட்ச ரூபா மேலே வந்து எங்களுக்கு வியாபாரம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்கிறீங்க, அப்படிலாம் எப்படி ஆகும்? அதுதான் ஆயிருக்கே. ஒருத்தவங்க பெரிய ஆள், அவங்க எங்ககிட்ட நிறைய வந்து ஒரே நாளில் எடுத்துட்டாங்க எல்லா துணியுமே. அதனால் எங்களுக்கு நல்ல சேல்ஸு, பிரச்சனையே இல்லை. அவரோட கடையையும் நாங்கள் தீர்த்துட்டோம். எங்களுக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமா, அந்த முருகன் அருளால் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்கிறாங்க. ஆனால் பரவாயில்ல சார், உங்கள் நல்ல மனத்துக்கு ரொம்ப நன்றி சார். யாருக்கெல்லாம் கடனாக தான் இந்த காசை வாங்கி வந்திருப்பீங்க, கண்டிப்பாக வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் உங்ககிட்ட கிடச்சிருக்காது. தயவுசெய்து அந்த காசை அவங்கக்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா சொல்கிறாரு. ஏன் சார் கடன்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, சே நம்ம இந்த காசை அப்போவே கொடுத்துருந்தா இந்நேரம் நம்ம மேலே இவங்களுக்கு எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை வந்திருக்கோம். இப்போ நம்மளை திருப்பி எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்களே. சரிங்க சார், வாங்கினந்துச்சு பிஸ்னஸை டெவலப் பண்ண, இப்போலாம் சரக்குலாம் விற்றுருக்கீங்களே அதுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் வேணாப்பா, என் பிஸ்னஸை எனக்கு டெவலப் பண்ண நல்லாவே தெரியும். கடன் வாங்கி பிஸ்னஸை டெவலப் பண்ணோம்னா அதுக்கப்புறம் இந்த கடனை கொடுக்கணும்ல சார். கடன் ஏன் சார் நினைக்கிறீங்க, நான் கொடுத்துக்கிறேன் சார், அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா, சொன்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து காசு வாங்குறதுலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் வந்து முரளி செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சரிங்க, என்னங்க ஒரே நாளில் கிளம்புறீங்க, இருந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு இல்லை ஒரு முக்கியமான வேலை விஷயமா வந்தேன், ரொம்ப அர்ஜென்ட், நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே வந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டாக ஆகாஷ் வந்து பார்த்துட்டு ஆகாஷ் இங்கேயா, ஆகாஷ் எப்படி அப்போது இங்கே தான் இருக்காரு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. ராகவ் ஆகாஷ் இங்கே தான் இருக்காங்களா, எப்படி இங்கே வந்தாங்க, அப்போது இவங்களோட வேலை தான் நான் இவங்க உதவி செஞ்சது, ஒரு வேலை கண்டிப்பாக இவங்களோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே இதை போயிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், இவங்க 2 பேரும் இங்கே இருக்கிற வரைக்கும் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாருன்னா ராகவ் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருக்காரு வேலையெல்லாம். அப்போ ஆகாஷ் வந்து ராகவ் இந்த உதவி செஞ்சது நீ தானே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு ராகவ், டெக்ஸ்டைல்ஸ் வந்து கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. நீ தான் வந்து அபியோட வீட்டுக்கு உதவி பண்ணியிருக்க, அவ்வளோ பெரிய வந்து அமௌண்ட் வந்து 5 லட்ச ரூபாவை கொடுத்து எல்லாத்தையும் திங்ஸையும் வாங்க சொல்லியிருக்க, இப்போ நீ தானே பண்ணது இந்த வேலையானோன்னா. ஆமாம் நான் தான் பண்ணேன். ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னோடனே வேறு என்ன பண்ணுறது, நேரில் கொடுத்தா அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் துணியாக வந்து அவங்க வந்து விற்றா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கிடைக்கும்ல இந்த காசு அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த துணிகள் எல்லாம் வந்து எந்த வந்து பிரச்சனையும் வராது, அதெல்லாம் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துடும், நீ கவலைப்படாது அப்படின்றாரு. ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே ஆகாஷ் வந்து கட்டிக்கிறாரு. பரவாயில்ல விடு, உனக்காக தானே செஞ்சேன்டா, விட்றா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை எனக்காக எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்க தெரியுமா, நான் உண்மையிலே வந்து இந்த நினச்சி கூட பார்க்கல இந்த வேலையை நீ செய்வேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து அவங்க அண்ணனை கட்டிக்கிறாரு. அடுத்து இது எல்லாத்தையுமே வந்து பாட்டியும் தாத்தாவும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த தம்பி மனசு எவ்வளோ நல்ல மனசு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து அபி வராங்க. அபி வந்து இந்த மாதிரி பாட்டிக்கிட்ட தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி கூட ஒருத்தர் வந்து 5 லட்சம் தரேன்னு சொன்னார், அந்த அளவு எங்களோட கெப்பாசிட்டியில் என்ன ஆச்சு தெரியுமா, ஆனால் இங்கே ஒருத்தர் 2 பேர் தண்டமாக இருக்காங்களே வேஸ்ட் அவங்க அப்படின்னு நம்மளால் பேசிகிட்டு இருக்காங்க. யாரை பார்த்து நீ வேஸ்ட்டுன்னு சொன்னேன், அந்த தம்பி தான், இவங்க குடும்பம் நல்லா இருக்கா, இவ்வளோ விஷயத்தையும் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பாட்டியும் தாத்தாவும் சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அபி. ராகவ் இவ்வளோ நல்லவரா அப்படின்னு சொல்லி